போலரா? நீங்க வாங்கிக்கோங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜான் டி. முரளி வழி விடு. கோப்பையை வழங்குவர் அருமை அண்ணன் திரு ஸ்நாக்ஸ் ரஞ்சித். பெஸ்ட் போலர் சஃபி. கோப்பையை வழங்கும் நபர் அருமை நண்பர் மண்ட வேலு. யாரா? வேலுதான். 13 கம்பெனிக்கு உரிமையாளர் நண்பர் திரு வேலு. இன்கம் டாக்ஸ் ரைடு வரப்போகுது. வேலு. டேய் நீ ஏன்டா? டேய் நிர்மல. பெஸ்ட் போலர் திரு சஃபி. கோப்பையை வழங்கும் நபர் 18 கம்பெனிகளுக்கான உரிமையாளர். சைக்கிள்ல இருந்து கல்யாணத்துக்கு, கல்யாணம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் அனைத்துக்கும் லைட்டு போடுவாரு. ஆனுவல் டே ஃபங்க்ஷனு, ஸ்கூல் திறக்கிறது மூடுறது அதுக்கும் லைட்டு போடுவான். டெத்துக்கு ஃபோக்கஸு, கல்யாணத்துக்கு சீரியலு, சைக்கிள் ரெடி பண்ணுறதுலேருந்து ஆல் ஒர்க் ஒன் மன். தீபாவளி வந்தா பட்டாசு கடை, பொங்கல் வந்தா கரும்பு கடை, பல்வேறு உரிமையாளர். கொஞ்சம் சீக்கிரமான மேட்ச் நடத்தி விடுங்க. ஏசிசி அணியினரே உங்கள் ஃபீல்ட் செட்டை மிக விரைவாக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, லஞ்ச் டைம் வந்துச்சு, போய் சாப்பிட்டு வந்துருங்க. போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் திரு பசுமை மூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இது இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நெட்டு பொதுப்பணி செய்து வரும் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முன்னாள் கிரிக்கெட் பிளேயர், இன்னாலும் இப்போ விட்டா கூட கிரிக்கெட் ஆடுவார். பா நீ அம்பேர் நிக்க போறியா? இந்த ஆள் அம்பேர் நிக்கிற, அம்பேர் இருக்கிற ஜூஸ் மோர்னு எல்லாத்தையும் குடிச்சுக்கிறா போல தலை. இந்த போட்டியில் இந்த போட்டியை மிக பிரம்மாண்டமாக நடத்திட சின்ன திருப்பதி உரிமையாளர் பங்குனி கார்த்திக் அண்ணன் அவர்களை எங்க இருந்தாலும் புரட்டாசி கரண் அவர்களையும், அந்த கோயில்ல மட்டும்தான் ஐயருக்கே மாதந்தோறும் 75,000 சம்பளம் தராங்க. பெருமாள் கோயில், அதாவது பரமேஸ்வரன் என்ட்ரன்ஸ்ல இருக்க அந்த பெருமாள் கோயில் மட்டும். முரளியோட போலிங்க காலைல பார்த்துட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, என் பையனுக்கு இந்த மாதிரி திறமை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுலேயே கிரிக்கெட்ல சேர்த்திருப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்டாரு. ஜனா வீட்டில் பார்த்துட்டு சொல்லிட்டாங்களாம், இதோட கிரிக்கெட் வேணாம் கிரவுண்டுக்கு போக வேணாம் விட்டுருங்க. முரளி, உங்க அப்பா இன்னும் ஹைலைட்ஸ் பார்த்துக்கிறாராம். நான் என் பையன் மட்டும் 8 ஓவர் போடுறான். ஃபென்டாஸ்டிக். ரஞ்சித் நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துருக்காரு முரளி, ஃபுல்லாக மேட்ச் எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு. அக்கா அங்கே போய் சுற்றி பார்த்தா டீ கல்ல உட்காந்து சமோசா சாப்பிட்டு, ஐய் போ வீட்டுக்கு போ. அகில், QCC அகில் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி உங்களுடைய, இங்க இல்லையா? இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை சகோதரர் திரு முரளி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புது ஸ்கோரராக களமிறங்கியிருக்கும் முன்னாள் கிரிக்கெட் வீரர், இந்நாள் கோவில் நிர்வாகி அருமை அண்ணன் திரு கார்த்திக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.
இந்த போட்டி யுனைடெட் லெவன்ஸ் அணியினருக்கும் கேசிசி அணியினருக்கும் நடக்கக்கூடிய போட்டி. அப்புறம் உதிரி ஆட்டத்தின் எதிரி எப்பா என்ன கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா இங்கே பெரிய பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாரும் சொல்கிறாங்க லைவ்ல நீ பேசினாதான் சூப்பராக இருக்கு, நீ மட்டும் தான் பேசணும், தூக்கம் வருதுனான்றான். வசந்த் வந்து தூங்கிட்டு ஏந்து அவங்க அப்பா தட்டி விட்டுக்கிறாரு கிரவுண்டுக்கு போ லைவ். என்னோட கமெண்ட்ரி ஆரம்பிச்ச உடனே என் அண்ணன் கார்த்தி வந்து தம்பி பேசுறான்டான்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பி வந்திருக்கா போல. சென்ற போட்டியில் 98 ரன், இன்னும் 2 ரன் அடிச்சிருந்தா ரெக்கார்டு. ஜனா அவர்கள் அடிச்சுட்டு பூம்பா எங்கடா இருக்கிறான் அந்த பையன், இந்த பூம்பா பையன் லெமன் சாங் அவன் அந்த வேலை தான்டா செய்கிறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்ததுல வந்து ஆப்போனண்ட் 130 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த டீம்ல 11 பேரும் யாருமே ஆடல. ஒரே ஒருத்தர் ஜனான்றவர் மட்டும் 98 ரன் ஆடி இருக்காரு. இன்னும் 2 ரன் அடிச்சிருந்தா ரெக்கார்டு. அவங்க வீட்டுல இருந்து தட்டுலாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆத்தி எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ள பார்த்தா ரன் அவுட். அதோட முரளி தான் ஆக்கி விட்டுருக்காங்க. கேசிசி அணியின் துவக்க ஆட்டக்காரர் 12th மேன் யாருன்னா கொஞ்சம் கமெண்ட்ரி பாக்ஸ் அறிய வரும்படி கேட்டு. கூகுள்னு பேர் வச்சு சும்மாவா? என்னது தல 12th மேனா? உங்க 12th மேனா தல? இப்போ தம்பி செக் 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 தல ஒரே நிமிஷம். அந்த முரளி அந்த ஆஃப் சைடில் அந்த 4 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்களேன். சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கீங்களா தல? மேட்ச் நத்த விடு தல, ஏந்திரு தல. அவர் வேற கால் மேல கால் போட்டு மல்லாந்து பத்துனுங்கிறா போல. தலைவா கோச்சிக்காதீங்க தலைவா, மேலே கீழே பால் பட்டா அப்புறம் தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க, ஆர்கியூமெண்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல ஃபீல்டிங் செட் பண்றாங்க, வெயிட் பண்ணுங்க. ஆஃப் திசையில் எங்களை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் பேனர் கீழே 3 பேர் உட்காந்துக்கிறீங்க. நாங்க உங்களை பார்த்துன்னு தான் இருக்கோம். நீங்களும் ஏஞ்சிப்பீங்க நான் பார்க்குறேன். ஆனா நீங்க நான் பேசுறப்பெல்லாம் அந்த சைடு திரும்பிடுறீங்க. தனுஷ் தானே இது? தனுஷ் ஆமாப்பா. அருமை நண்பர் தனுஷ். யாரு? ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் த கேம். முதல் ஓவரை வீச பந்து வீச்சாளரின் பெயர் உதயா. வைடு. நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டி இன்றைய தினத்தின் 4வது முதல் சுற்று போட்டி. போட்டியில் வெற்றி பெறும் அணி 2வது சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். இப்போட்டியை QCC அணியினர் பிரம்மாண்டமாக. டேய் குறிகாரனாய ஏன்டா குறுக்க கத்துற? சாரி 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 மன்னிச்சிருங்க, தெரியாத பேசிட்டேன். தல அந்த ஆஃப் சைட்ல பேட் எடுத்துன்னு தல, அத்த மேட்ச் தான் தல உங்களுக்கு. தூக்கி பா, கார்த்தி தலையிலே வச்சிட்டாங்க. அழகு வம்ஸ் கார்த்தி தலையில் அடித்து தாக்கப்பட்டார். டேய் ஏன்டா கேட்ச்? கேட்ச் கேட்ச் என்னும் முறையில் முதல் விக்கெட்டை இழக்கிறது கேசிசி அணியினர். என்னாச்சு ஆர்குமெண்டா? அவுட் தானே? அவுட். சூப்பர்.
நன்றி. அம்பையரின் தீர்ப்பே இறுதி, உறுதி, லாஸ்ட் அவ்வளவுதான். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். டேய் பவர் வரல தானடா? சொல்லிட்டேன்டா. நீ அங்க இருக்காதடா, தயவு செஞ்சு அப்படி போடா. கேமராமேன் அண்ணா, அந்த லெக் சைடு கேமராமேன் அண்ணா, நான் வச்சு தட்டி விடணும் அங்கேருந்து கொஞ்சம். நான் லைன் கொடுத்துறேன், அவனை தட்டி விடுங்களேன். அடுத்த மட்டை வீச்சாளரின் பெயர் கூகுள் மணி. மட்டை வீச்சாளரின் பெயர் மணி. ஆஃப் திசையில் அமர்ந்து எங்களை கடுப்பேற்றிக் கொண்டிருக்கும் நண்பர் திரு தனுஷ் அவர்களுக்கும் கூட இருக்கிற 2 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக வீசப்பட்ட பந்து, அற்புதமான பந்து வீச்சு. டூஜி. நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டி QCC அணியினர் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. இப்போட்டியை மிக பிரம்மாண்டமாக நடத்திட பேர் உதவியாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியை எல்ஐ ஸ்போர்ட்ஸ் வைடு 2G. நன்றி. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் அருமை சகோதரர் திரு மதன் அவங்க வந்து, நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறேன், போகிறப்போ பார்த்து எதனா பண்ணிட்டு போங்க. மீண்டும் சிறப்பான அடி. 1 2 1 1. இந்த மேட்சை லைவ்ல பார்க்கணும்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேஷ் என் அக்கௌண்ட்ல போடுங்க. லாஸ்ட் பால். மீண்டும் சிறப்பான அடி. 2 ரன்கள். நன்றி நடுவர் அவர்களே. ஓவர். 1 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10 ரன்கள். இப்போ இந்த இடத்துல காலில இருந்து வேலு ஆடியோ எங்க இருந்தாலும் தயவு செய்து 2 ஃபேனு இல்ல ஒரு கை அந்த விசிறினா வாங்கி கொடுங்க ப்ளீஸ். இங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஏஞ்சி போயிடுவா. இந்த மாதிரிலாம் பேசாத. இன்னைக்கோட உன் உறவு முடிஞ்சிடாது என்கிட்ட. சிறப்பான அடி. 6 ரன்கள். ஹியூஜ். 6. இப்போட்டியில் அடிக்கும் ஒரு 6க்கும் 6 ரன்கள் கவுண்டில் எடுக்கப்படும். மீண்டும் தூக்கி அடிக்க முயன்றார். 2 ரன்கள். நன்றி. எவ்வளவு தூரம் அந்த சைட்லாம் ஆச்சுனாலும் 2 ரன் தான். கொஞ்சம் பார்த்து கருணை காட்டுங்க. இப்போட்டியில் எனக்கு மறைஞ்சு நான் ஓரமா ஒழிஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிற லெக் திசையில டெம்புக்கு பின்னாடி இருக்கிற டீம் கொஞ்சம் அங்கிருந்து ஏஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். மீண்டும் அற்புதமான அடி. 1 2. ஃபீல்டிங். அற்புதமான ஃபீல்டிங். வைட். நன்றி நடுவர் அவர்களே.
இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை சகோதரர் திரு முரளி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தூக்கி அடித்தார். கேட்சா? 6 6. நன்றி நடுவர் அவர்களே. நேற்றைய தினம் இதே மாதிரி பாலாஜி என்கிற பிளேயர் கூட செம்மையா ஆடினாரு. சிறப்பான பந்து வீச்சு. மட்டை வீச்சாளரை ஏமாற்றி கீப்பரிடம் சென்றது. மீண்டும் அற்புதமான அடி. அடித்தவுடன் தெரியும் 6. அடித்தவுடன் தெரியும் 6. அண்ணா பால் எடுத்துருவாங்கண்ணா. அடித்த உடனே தெரிந்துவிடும் 6. ஓவர் 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. 32. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. இப்போட்டியை பிரம்மாண்டமாக நடத்திட பேர் உதவியாக இருந்திட ஆர்கனைசர் ஸ்பான்சர் ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் அழகுவோம் உரிமையாளர் திரு கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் டி ஆறுமுகம் அவர்களுக்கும், அண்ணன் வீரமணி அவர்களுக்கும், அண்ணன் பழனி மற்றும் வீரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியில் போட்டியை நடத்த பேர் உதவியாக இருந்த 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்களுக்கும், சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் என்னுயிர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டிக்கு ஸ்டேஜ் மேடை ஸ்பான்சர் செய்த சிறப்பான அடி. இப்போட்டிக்கு மேடை ஸ்பான்சர் செய்த அருமை அண்ணன் திரு ஏடிஎல் ராஜா அவர்களுக்கும், அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும், அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கும், அஜித் மற்றும் கபாலி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டிக்கு தண்ணீர் ஸ்பான்சர் செய்த தாமோதரபுரம் நண்பர் மதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியை பிரம்மாண்டமாக நடத்திட 2 பாலா 2G. ஓகே. 174வது வட்டக்கழக செயலாளர் பே ராஜு அவர்களுக்கும், அண்ணன் சி சுரேஷ் அவர்களுக்கும், அண்ணன் ரவிகிருஷ்ணன் அவர்களுக்கும், எம்ஏ ஜானி அவர்களுக்கும் போல்ட் எனும் முறையில் மணி தனது ஆட்டத்தை இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். அண்ணன் எம்ஏ ஜானி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியில் எங்களுக்கு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கும் வேலு ஆடியோ உரிமையாளரின் சகோதரமார்கள், QCC அணியினரின் சிறுவர்கள், பெரியவர்கள், காசி நகர் நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நேற்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அடுத்த மட்டை வீச்சாளர் லாரா. நேற்றைய தினம் இருந்து காலை 6 மணியிலிருந்து பந்துகளை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கும் சிறுவர்கள், குட்டீஸ் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். காசி நகர் வரலாற்றில் முதல் முறையாக எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் சேனல்ல இந்த மேட்ச் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் போய் லைவ்ல பார்க்கலாம். அற்புதமான பந்து வீச்சு. இங்க எங்க டீம்ல நேற்று பூம்பான்னு ஒருத்தர் இருந்தான். ரன்னப் இல்ல, என்னால ஓட முடியல, இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு, பீச் மண்ணை போட்டீங்கன்னா
அவன் இந்த மேட்சை பார்க்கணும். இந்த போலர் எவ்வளவு பிச்சு தூரத்துக்கு ஓடி வந்து போடுறாரு. ரன்னப்பே இல்லைன்னு கஷ்டமா இருக்குனாரு. இந்த அண்ணன் பாருங்க பிச்சு தூரத்துக்கு ஓடி வந்து போடுறாரு. வைடு. நன்றி நடுவர் அவர்களே. செக் செக். அனைத்து போட்டிக்கும் விளையாடும் அணிகளுக்கு ஜெர்சி ஸ்பான்சர் செய்த ஏகேஎன் கோ, எம்ஏஎம் டயர்ஸ், ஏபிசி லைட்டிங், இவிஹெச் பவர் ஹவுஸ், எஸ்எல்இ சவுண்ட் சர்வீஸ், பாய் ஆடியோ, அம்மன் அடையார் ஜெராக்ஸ், அடையார் அம்மன் ஜெராக்ஸ், ஆராதே ஈவென்ட்ஸ், பாலாஜி செல்வம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிராக்கர்ஸ், மோகன் பிரதர்ஸ், சிறப்பான பந்து வீச்சு. ரன்னா ஒரு ரன். ஏஎஸ் டெக்கரேட்டர்ஸ் உரிமையாளர் அண்ணன் டி ஆறுமுகம், ஏ ராஜ்குமார் 174வது பிஎம்கே மற்றும் பரமேஸ்வரி நகர் சின்ன திருப்பதி உரிமையாளர் அண்ணன் திரு கார்த்திக். சிறப்பான அடி. கொஞ்சம் அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கோங்க. வெயில் அதிகமா இருக்கு. எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. சிறப்பான அடி. ஆறா கேட்சா? அற்புதமான ஃபீல்டிங். 4 ரன்கள். கரெக்டா? 4 ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. இப்போட்டிக்கு வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை ஸ்பான்சர் செய்த அருமை சகோதரர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், ரன்னர் கோப்பை ஸ்பான்சர் செய்த அருமை அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இறுதிப் போட்டியின் மேன் ஆஃப் தி மேட்ச் கோப்பை ஸ்பான்சர் செய்த அருமை மாமா திரு பரத் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மாமா எங்க இருக்க? எங்கேயோ இருக்க. ஆனா எங்க இருக்க? இருக்கியா இல்லையா? இப்ப இங்க வருவியா வரமாட்டியா? பரத், மாமா பரத், ஓடக்குப்பம் பரத், என் சகோதரர் பரத். யோ, எங்கேயாச்சும் கையாச்சும் காமிச்சு தொலையா? எங்க இருக்கிறான்? இல்லையா இந்த கூட்டத்திலயா? தொலைஞ்சு போயிடு. வரவே வர வேணாம். இத்தனை மாட்டி கூப்பிட்டு போலர் நேம் விவேக். கூகுள்ல டைப் பண்ணியாச்சு. வைடு. நன்றி நடுவர் அவர்களே. சிறப்பான அடி. கிளாசிக் 2G. நன்றி நடுவர் அவர்களே. கிளாசிக் ஷாட். இறுதிப் போட்டிக்கான மேன் ஆஃப் தி மேட்ச் கோப்பை ஸ்பான்சர் செய்த நண்பர் திரு பரத் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த ஆளை காணோம். சிறப்பான அடி. 2G இல்ல 1. 2G. நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டிக்கு ஸ்கோரராக பணிபுரிந்து கொண்டிருக்கும்
ட்ரிபிள் கார்த்திக் மற்றும் அக்கவுண்டன்ட் ஆஃப் பரமேஸ்வரி நகர் பெருமாள் டெம்பிள், ட்ரெஷரர் ஆஃப் அற்புதமான பந்து வீச்சு. ரன் எடுக்கும் வாய்ப்பே இல்லை. போட்டியை வருகை தந்திருக்கும் முன்னாள் சுழல் பந்து வீசாளர் அண்ணன் திரு செந்தில் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சாராபாய் மீண்டும் வைட். சிறப்பான அடி. 6 2 6. நன்றி. மீண்டும் 2 ரன்கள். வைட். நன்றி நடுவர் அவர்களே. மீண்டும் அருமையான பந்து வீச்சு. ஓவரா? ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 56. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 56. இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை சகோதரர் திரு முரளி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முரளி இந்த மைதானத்தில் இத்துடன் 1131வது போட்டியில் அம்பையராக பணிந்து புரிந்து கொண்டிருக்கிறார். இதுவரை அவர் கொடுக்காத வைடே கிடையாது, அவர் கொடுக்காத அவுட்டே கிடையாது. ஒரு நுணுக்கமான அம்பையர். என்னதுண்ணா? அடுத்த போட்டி யார் யாருக்கு? ஏண்டா bowler நேம் உதயா. அடுத்த மேட்ச் வந்து ஃபயர் லெவன்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்சிக்கும். இந்த போட்டி நடப்பதே ஒரு மிக சிறந்த வகையில். 6 ரன்கள். இது ஒரு சிக்ஸர். இந்த ஆட்டத்திற்கு பால் ஸ்பான்சர் செய்த என் ஆருயிர் அண்ணன் முரளி மற்றும் சீனு, சதீஷ், இது ஒரு கேட்ச். கேட்ச் என்ற முறையில் தனது ஆட்டத்தை இழக்கிறார் லாரா. இந்த போட்டியை பாதுகாப்பாக நடத்தி தரும் அருமை நண்பன் சிவா அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்
ஒரு பிரச்சனை இல்லாம நடக்குதுன்றதுக்கு காரணமே காவல் தெய்வமா இருக்குது. எல்ல சா எல்ல சாமியா நின்னு எங்க எல்லாரையும் காப்பாத்துது. அடையார் சிவா. அடுத்த மட்டை வீச்சாளர் சுரேஷ். கேப்டன் சுரேஷ். இவ்வளவு நேரம் நமக்காக கமெண்ட்ரி செய்து கொண்டிருந்த பாலாஜி அவர்களுக்கு வாயில் சுளுக்கு ஏற்பட்டதால் சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் இல்லை. ஏன் இல்லை? ஹலோ ஹலோ. ஒரு அகலப்பந்து. அகலமாக கையை நீட்டினார் அஜித். டிசிஷன் என்ன? கரெக்ட் பாலா? கரெக்ட் பாலா பாடுங்கப்பா. இந்த போட்டியில் ஆர்குமெண்ட் என்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. போடலாம் போடலாம். ஒரு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. ஒரே நிமிஷம் இரு, கொடுக்காத, ஒரே நிமிஷம். 1 மினிட். அவுட். நன்றி நடுவர் அவர்களே. மரத்துல அந்த முன்னாடி இருக்கிற கிளையில அதுல பட்டாலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அந்த சின்ன கிளை இருக்குல்ல, மரக்கண்ணு இருக்கு. மரக்கண்ணுல பட்டு கேட்ச் பிடிச்சாலாம் அவுட் தான். அது கணக்குல வராது. அடுத்த மேட்ச் வந்து ஃபயர் லெவன்ஸ் அணியினருக்கும் ஃப்ரெண்ட்சிசி அணியினருக்கும் நடக்கக்கூடிய 2வது சுற்று போட்டி. இன்னும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துல வந்து டாஸ் போட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறப்போ 2 பேருமே இங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் அப்போ டப்புன்னு வந்து இங்க இது பண்ணு, டாஸ் போட்டு போங்க. சிறப்பான அடி. ஓ, மன்னிக்கணும். கேட்சா? இது அடி இல்ல, குட்டி கொடி. சின்ன கொடி. ஸ்கூல்ல எல்லாம் ஏத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன கொடி. சென்னையோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் வினோத் சென்னை. சென்னையோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் நண்பர் ஜெகன், சகோதரர் ஜெகன் சொன்னாரு. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 63. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 63. இப்போ சென்னை வினோத் அவர்களுடைய கேட்சை நீங்க விட்டுருக்கீங்க. இதுதான் மேட்சோட பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும்ட்டு இங்க இருக்கும் சில ஆடியன்ஸ் சொல்றாங்க. அவரோட கேட்சை டிராப் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக் என்று. ஜாக் ஜெகன்.
சிறப்பான கிளாசிக்கா ஆடுறாரு இந்த பேட்ஸ்மேன். ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, அவரோட பேட்டிங் ஸ்டைல் இஸ் ரியலி எ கிளாசிக். இந்த சைடுல வினோத், சென்னை வினோ, ஜாக் ஜெகன் சொல்றாரு பெஸ்ட் பேட்ஸ்மேன்ட்டு. சிறப்பான அடி. 6ஆ அவுட்டா? கேட்ச் தான், கேட்ச் தான், கேட்ச். இப்போட்டியை காண வருகை தரும் ஜாத்ரி என்கிற ஜாத்ரி மாமா. ஜாத்ரி மாமா எங்கிருந்தாலும் மேடை அருகே வர வேண்டும். கேட்டு திருவான்மூர் காலனி ஜாத்ரி. ஜாத்ரி திருவான்மூர் காலனியை சேர்ந்த ஜாத்ரி எங்கிருந்தாலும் மேடை அருகே வருமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்ளப்படுகிறது விழாக்குழுவினரால். வெளியே டிராபிக் பண்ணாதீங்க. இந்த வாகனத்தையும் கொஞ்சம் இடையூறா விடாதீங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் ஓரமா விடுங்கப்பா வாகனத்தெல்லாம். இந்த ஒயிட் கலர் அப்பாச்சி யாருது? ஆக்டிவா TN 07 என் வண்டி தான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி. கொஞ்சம் வாகனங்களை கொஞ்சம் ஓரமா விடுங்க. திருவான்மூர் காலனியை சேர்ந்த ஜாத்ரி வெளியே போகுமாறு கேட்டுக்கொள். Wow, what a shot. What? Oh my god, turning point ஆயிட்டே இருக்கு. இது ரொம்ப பெரிய எங்க போய் முடிய போகுது தெரியல. சிறந்த முறையில் அடித்தார் சென்னை வினோ. அவரோட கேட்ச் இந்த சிறந்த முறையில் கேட்ச் செய்தார் அண்ணன் மேடி என்கிற மதன். அவர் அவ்வளவு சீக்கிரத்தில் கேட்ச் விடவே மாட்டாரு. இந்த இந்த ஆட்டத்திற்கு நடுவராக சென்றிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அம்பையர் முரளி அண்ட் அஜித் குமார், ரஷித் கான் அஜித். இந்த போட்டியிற்கு மேடை அமைத்து கொடுத்த எனது ஆருயிர் நண்பன் அஜித். அதில் அவனுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு சார்ந்த இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வேர்ல்ட் 11 அணியினர் மற்றும் அதனின் மேனேஜர் அஜித். செக். 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 67. அந்த பேனர் கீழே யாருங்க அவங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க? நீங்க எந்த மேட்சும் விளையாடுற மாதிரி தெரியல. அதில் அந்த ஃபர்ஸ்ட் யாரோ ஜாத்ரி ஜாத்ரி இடத்த அடிக்காம கொஞ்சம் வெளியே போங்க ஜாத்ரி. நீங்க இந்த போட்டிக்கு ஸ்பான்சர் செய்த எனது ஆருயிர் மாமா ஜாத்ரி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸ்டேஜ் ஆண்டா பெஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் கொடுக்கணும் வா.
மாமா ஜாத்ரே. ஏங்க மேட்ச் நிக்குது? என்னங்க? ஹலோ 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 ஹலோ. வாவ், வாட் அ ஷாட். சிறந்த முறையில் அடித்தார் சென்னை வினோ. அவர் அடி ஏய் சாத்துக்குடி, எங்கிருந்தாலும் ஸ்டேஜ் அருகே வா. பீஸா. ஹலோ 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 ஹலோ. இந்த போட்டிக்காக கமெண்ட்ரி செய்து கொண்டிருக்கும் என் ஆர்வீர் அண்ணன் திரு பாலாஜி என்கிற சுதன் என்கிற சுதன். என்ன மாதிரி ஆட்டங்க இது? வேற மாதிரி அடி. நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஒருத்தர் நிக்கிற ஸ்டைல்லே சொல்லலாம் அவர் எந்த மாதிரி ஒரு ஆட்டக்காரன். வேலு, இந்த போட்டிக்கு 2 அணிகளுக்கு ஜெர்சி ஸ்பான்சர் செய்த எனது ஆருயிர் அண்ணன் திரு பாலாஜி செல்வம் அவர்களுக்கு மிக்க நன்றி. வின்னர் கோப்பையை வாங்கி தந்த பி பிரகாஷ், வேளச்சேரி கிழக்கு பகுதி துணை செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி, மற்றும் ரன்னர் கோப்பையை வாங்கி தந்த எனது அருமை அண்ணன் மார்க்கெட் சரவணன் அவர்களுக்கும் நன்றி. நல்ல ஒரு ஆட்டம். இந்த போட்டி நடத்த இடையூறாக இருக்கும் ஜாத்ரி மாமா அவர்களுக்கு நன்றி. சொல்லலாம். இந்த போட்டிக்கு அனைத்து போட்டிகளுக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர் விருதுகளை நமக்கு அன்பளிப்பாக அழைத்த அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் திரு குமரன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. ஸ்கோர் வந்து 73ங்க. ஸ்கோர் 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73. ஹலோ 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 ஹலோ. கார்த்திக் வீரமணி அவர்கள் ஜெர்சிக்கு இன்னும் 5000 பேலன்ஸ் தரவில்லை. அவர் 5000 மட்டுமே தந்துள்ளார். இன்னும் 5000 தரவில்லை. பெண்டிங். இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு கொடி. ஹலோ 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 ஹலோ. அண்ணன் கேட்ச் என்ற முறையில் ஆட்டம் இழக்கிறார் சென்னை வினோ. அடுத்ததாக மட்டை வீச களமிறங்கி இருக்கும் அவர் பேர் என்னடா? வரதனா? வரதன் என்கிற வரதா ஒரு சிறந்த ஒரு ஆட்டம்
இப்பொழுது இருக்கிறது. அண்ணனின் ஐடியாவை என்னங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஷூ போடலன்னா கூட பரவாயில்ல, செருப்பு என்னவென்று சொல்வதம்மா. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? என்ன ஒரு ஆறுங்க இது, செம ஷாட். நடுவர் இதை 6 என்று கரெக்டாக கணித்தார். இதை கணித்து நமக்கு இதை 6 என்று கூறிய திரு நடுவர் முரளி அவர்களுக்கு நன்றி. போலிங்கில் ஒரு சின்ன தடுமாற்றம். வாவ், வாட் a ஷாட். சிறந்த அடி. நல்ல ஒரு அரைஞ்சிருக்காருங்க ஒரு ஆஃப் சைடில். சிகா நீ என்ன சொல்ற? எங்கண்ணா பால்? அவுட்டா? வாவ், வாட் a கேட்ச். அண்ணன் பேட்டிங்ல மட்டும் இல்லை, போலிங்ல கலக்குவார் அண்ணன். அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க. என்னங்க வேற லெவல் கேட்சுங்க அது. சிறந்த கேட்சாக வர்றதுக்கு இது வந்து வாய்ப்பு இருக்கு. என்ன பாலாஜி நீங்க பேசுங்க, இந்த கேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலாஜி? பாலாஜியா செக். 1946லடா நான் ஆடும்போது அவன் போடுவான் ரோஜர் அப்படின்னு. இதே மாதிரி ஷாட் தான் ஆடுவான் அவன். மச்சான் என்னடா அவன் டே. தூக்கி அடிக்க பார்த்தான்டா மச்சான். கேட்சா மூக்கு மேல ராஜா, மூக்கு மேலேயே பட்டுடுச்சு. டிராப். இங்க உட்கார்றவங்க யாரும் இங்க வந்து ஒன்னும் ஆதித்யா டிவி போடல. உங்களுக்கு சிரிக்கக்கூடிய அவசியமே கிடையாது. சீரியஸா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. விளையாடுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். சிரிக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இந்த இன்னிங்ஸின் இறுதி பந்து, இந்த பாதியின் இறுதி பந்து. சிறப்பான அடி. 1 2 என்ன ஷாட் அது பா. 2 அவுட். அவுட். கோவத்தோட போகாதீங்க, ஜாலியா இருங்க. கிரிக்கெட் போட்டி அப்படிதான் இருக்கும். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 85. 86 அடித்தால் வெற்றி. கோவத்தோட போகாதீங்க. கிரிக்கெட் இஸ் a funny game. ஜாலியா இருக்கும், ஜாலியா விளையாடுங்க. செக் செக் பா. யாருக்கெல்லாம் பசியுதோ எங்களால முடிஞ்சது. சுத்தி ஒரு 4 பெரிய ஹோட்டல் இருக்கு, சின்ன ஹோட்டல் ஒரு 7 இருக்கு. கட கடன் போய் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு வந்து மேட்ச் வாட்டு போயினே இருங்க. சீக்கிரமா பா. அடுத்த ஆஃப் வந்துட்டாங்க 11 வந்துட்டாங்க. 86 ரன்கள் அடித்தால் தம்மீம் 11 அணியினர் வெற்றி பெறுவார்கள். அடுத்த போட்டி என்னாச்சு? பால் அவுட்டா? திரும்ப போடணுமா? அப்பா தம்மீம் 11 யுனைடெட் 11 இல்ல பா. யுனைடெட் 11 பால் கிழிஞ்சிச்சான். லாஸ்ட் பால் போடணும். வாங்க கொஞ்சம். பால் டெட். எதுக்குள்ளடா? செக். அடுத்த போட்டி பிரான்சிசி அணியினருக்கும்
ஃபயர் 11 அணியினருக்கும் நடக்கக்கூடிய இரண்டாம் சுற்று போட்டி. அணியின் கேப்டன் இருவரும் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வந்து பூவா தலையா போட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போட்டியின் பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் QCC அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், பூம்பா அவர்களின் வீட்டு நாய் மீண்டும் டாட் பால் ஓவர். அந்த ஒரு ரன்னு கிடையாது, கரெக்டா? ஸோ 85 ரன்கள் அடித்தால் வெற்றி. 85 அடித்தால் வெற்றி. நம்ம அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், தம்பி பூம்பா அவர்களின் வீட்டு நாய் இன்று பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இன்று இரவு அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்படும். பூம்பா அவர்கள் வீட்டு நாய் ஷாஷா பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் அறுசுவை விருந்து. இந்த விழாவை காண வந்திருக்கும் ஜாத்ரி என்கிற ஜாத்ரி வருவார் டெய்லி ராத்திரி. இந்த டோர்னமெண்ட்டிற்கு நடத்த ஸ்பான்சர் செய்த அண்ணன் திருவான்மியூர் காலனி ஜானி அவர்களுக்கு நன்றி. மற்றும் உறுதுணையாக இருந்த எனது ஆருயிர் அண்ணன் திரு சுதன் என்கிற பாலாஜி மற்றும் ஆர்கனைசர் அவர்களுக்கு என்ன பிரஷ் பாய்ஸ். ஏய் சோமே பிரஷ் எடுத்து போயிட்டு பிச்சில மண்ணு க்ளீன் பண்றேன். யாரது? ஏய் சௌரி நான் எங்க போறேன்? இருப்பலாம் இருப்ப மாட்டீங்க. இங்கேயும் திருப்பலாம் அங்கேயும் திருப்பலாம். ஏறி வர நல்லா பண்ண மாட்டேன். QCC நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டிக்கு இந்த மேட்சுக்கு பால் ஸ்பான்சர் செய்த எனது ஆருயிர் அண்ணன் திரு ஷியாம் குமார் மற்றும் முரளி, சதீஷ், சீனு, முஸ்தபா கைஸ். QCC நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டிக்கு வருகை தந்து அனைத்து சாசன இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த இந்த மேட்ச் நடப்பதற்காக முன்னேற்ற கழகத்தின் வட்ட செயலாளர் அடையாட்டி ஆறுமுகம் அவர்களையும், அண்ணன் வீரமணி அவர்களையும், பழனி அண்ணன் அவர்களையும், MS வீரன் அவர்களையும் வருக வரவேற்கிறோம். சீக்காவானா காக்காவானா வேலு என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வால் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்களையும், 174வது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ராஜவண்ணன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். வரும்பொழுது இந்த கிரிக்கெட் போட்டிக்கு வருகை தர உள்ள அடையார் டி துரை பேபி சிக்கன் உரிமையாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம்.
இந்த போட்டிக்கு எங்களுக்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு வழங்கி வரும் J5 காவல் நிலைய ஆய்வாளர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது விழா குழுவினர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் அது ஸ்கூல் உள்ள ஏன்னாடி பண்ற தயவுசெய்து காவல்துறை எங்க இருந்தாலும் இந்த போட்டி நடப்பதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் திரு ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு இந்த விழாக்குழு சார்பினராக மிக்க நன்றி. ஸ்கூல் உள்ள பால் எடுக்க சென்றிருக்கும் இந்த போட்டிக்கு எங்களுக்கு டூ மற்றும் பவுண்டரி லைனில் மைதானத்திற்கு வெளியே விழும் பந்துகளை உடனே எங்களுக்கு எடுத்து கொடுத்து உதவி புரியும் சாசி நகர் சிறியவர்கள் அந்த மைக் ஆஃப் பண்ணு. வருங்கால இளைஞர்கள் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிகா ஸ்டாப் செக் செக். போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை சகோதரர் திரு முரளி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த இது யுனைடெட் தமீம் லெவன்ஸ்லேருந்து ஒரு 12th மேன் இங்கே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கேசிசி அணியோட 12th மேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தமீம் இந்த உரிமையாளர் தமீம் எங்க இருக்கீங்க? முரளி இந்த போட்டியில் அம்பையர் மட்டும் இல்லை, பால் பாய் பிச்சு கிளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரே ஆளாக பார்த்துக்கிறா போல. துவக்க ஆட்டக்காரர்களாக மதன் மற்றும் ஷானவாஷ். கரெக்டா? கரெக்ட். 85 ரன்கள் அடித்தால் வெற்றி. நவாஸ் இந்த போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை நண்பர் மாமா மணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். போட்டியை நடத்த பேர் உதவியாக இருந்த மணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பந்து வீச்சாளரின் பெயர் வரதன். ஆட்டத்தின் முதல் பந்தை வீச வரதனும் எதிர்கொள்ள மேடி என்கிற மதன் களத்தில் இருக்கிறார்கள். போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் முரளி மற்றும் அஜித் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த போட்டி ஃப்ரெண்ட்ஸ் இசி அணியினருக்கும் ஃபயர் லெவன்ஸ் அணியினருக்கும் நடக்கக்கூடிய போட்டிக்கு பூவா தலையா போட இரண்டு அணியின் கேப்டன் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே ஓகே. கேட்சா? சிறப்பான அம்பையர். இந்த மாதிரி ஒரு அம்பையர் தான் வேணும். அற்புதமான அம்பையர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்கள். ஆஃப் திசையில் அற்புதமான ஒரு 2G. வா தம்பி முரளி, நிர்மல், எப்படி இருக்குடா மேட்ச்? வெதர் வந்து சாமியா இருக்கு. மீண்டும் அற்புதமான பந்து வச்சு. இப்போ இந்த மேட்ச் எப்பறா நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணீங்க? காற்று வெளியீடு. மீண்டும் மீண்டும் தனது அணிக்காக ஒரு சிறப்பான பந்து வீச்சினை வீசிக் கொண்டிருக்கிறார் வரதன். வைட். என்ன ப்ரோ வைடா? அம்பையர்லாம் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க ப்ரோ. பல பல டோர்னமெண்ட்டுகளாக இவங்களாம் வந்து அம்பையராக இருக்காங்க.
இதோ வருகிறார் போடுவதற்கு. சிறப்பான அடி. ஆரா, இதுதான் மதன் அண்ணனோட அடி. ஆரா 2-0. இதெல்லாம் அண்ணனுக்கு ஆறு. நன்றி சாதாரணமான நடுவர் அவர்களே, சிறப்பான அடி. அண்ணன் இது போல் பல ஆறுகள் அடித்தார். இதெல்லாம் வந்து சாதாரணமான அடி அண்ணனுக்கு. சிறப்பான பந்து வீச்சு மட்டையின் விழுவில் பட்டதால் ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. இப்போட்டியை இப்போன்று பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் QCC அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டியை காண வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சிறப்பான அடி. கேட்சா, கேட்சா. மரத்துல பட்டுடுச்சு, மரத்துல பட்டு புச்சா கேட்ச் கிடையாது. இயற்கை உதவியது. ஒரு ரன். ஓவரா? ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. ஒரு ஓவர் முடிநிலையில் அணியின் எண்ணிக்கை 10. ஒரு ஓவர் முடிநிலையில் அணியின் எண்ணிக்கை 10. விக்கெட் இழப்பின்றி. 1 over score of the team 10 and the bowler giving the idea. Chennai best captain Suresh. அடுத்த போட்டி J5 காவல் நிலையத்திற்கு மிக்க நன்றி. அடுத்த போட்டி ஃபயர் 11 அணியினருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கும் நடக்கக்கூடிய போட்டிக்கு டாஸ் போட மேடை அருகே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட டாட் பால் இளைஞரணி செயலாளர் அண்ணன் வே வடிவேல் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கொள்ளும். சிறப்பான அடி. கேட்சா? அப்பா, சிறப்பான ஒரு கேட்ச். அவுட்டா? அவுட். அவுட். நன்றி நடுவர் அவர்களே, சிறப்பான கேட்ச். Batsman name Dravid. David. அருமையான பந்து. அவுட். அவுட். நன்றி நடுவர் அவர்களே, சிறப்பான அம்பையரிங். கேட்ச் என்ற முறையில் பேட்ஸ்மேன் அவர் விக்கெட்டை இழந்துள்ளார். The ball hat-trick ball. hat-trick விக்கெட் எடுப்பாரா? பந்து வீச்சாளர்
நரேன். இந்த பால் ஹேட்ரிக் எடுத்தா இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக். அடுத்த மட்டை வீச்சாளரின் பெயர் மணி. வைடு. அருமையான கீப்பிங், அற்புதமான கீப்பிங். கவுண்ட் தான். சிறப்பான அடி, ஆஃப் திசையில் 2 ரன்கள். இப்போட்டிக்கு ஆர்கனைசர் ஜெஸ்ஸி ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும் தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போட்டிக்கு மேடை அமைத்து தந்த அற்புதமான பந்து வீச்சு. பேட்ஸ்மேன் பேட்டை கூட ஃப்ரீயா விட முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான பந்து வீச்சு. மேடை ஸ்பான்சர் செய்த அருமை அண்ணன் திரு ஏடிஎல் ராஜா அவர்களுக்கும், அண்ணன் திரு ரஞ்சித் அவர்களுக்கும், ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கும், அஜித் மற்றும் கபாலி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான பந்து வீச்சு. என் தம்பி குட்டி நிர்மல் வந்து காலைல ஹேட்ரிக் எடுத்திருக்கான், மன்னிச்சிருங்க. காலைல இது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டேன். ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தது வந்து என் தம்பி நிர்மல். 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 13, 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டிக்கு அனைத்து போட்டிக்கும் பால்களை ஸ்பான்சர் செய்த திரு கேப்டன் முரளி, சீனு, சதீஷ் மற்றும் முஸ்தபா கைஸ் ஆகிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இப்போட்டி நடத்துவதற்கு தாகம் தணிக்க தண்ணீர் ஸ்பான்சர் செய்த தாமோதரபுரம் மதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அற்புதமான பந்து வீச்சு. ஷான் நவாஸ் இவர் இந்த மைதானத்தில் இதுவரை நடந்து முடிந்த அனைத்து டோர்னமெண்ட்டிலும் மிக தூரமாக அடித்த சிக்ஸர் அடித்த பெருமை இவரையே சாரும். ரகுகுலம் பேக் சைடு வரைக்கும் அடிச்சாரு ஒரு 6. சிறப்பான பந்து வீச்சு. கால் காப்பில் பட்டதால் ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. ஏய் தம்பி, என்னடா மச்சான் ஓரவாங்க. அற்புதமான அடி. கேட்சா? கேட்ச். கேட்ச் என்னும் முறையில் ஷான் நவாஸ் அவர் தன்னுடைய ஆட்டத்தை இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். அடுத்த போட்டிக்கான ஃபயர் லெவன்ஸ் அணியின் கேப்டனும் பிரெஞ்ச் சிசி அணியின் கேப்டன் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருவரும் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வந்து பூவா தலையா போட்டு சொல்லும்படி உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டெம்பு பின்னாடி யார்கிட்ட? ஸ்டெம்பு பின்னாடி இருக்காண்டா தம்பி. கீப்பர் டை வச்ச போல மண்ணுக்குள்ள பாஞ்சிருக்கும். ஏய் அவ்வளவு தூரம் நோண்டாதரா. இல்ல வந்துடுறா. சிறப்பான பந்து வீச்சு. 1 ரன் எடுக்கும் வாய்ப்பு. 1-2 ஆகுமா? இல்லை, 1 ரன். இந்த போட்டிக்கு அனைத்து போட்டிக்கும் ஜெர்சிகளை ஸ்பான்சர் செய்த ஏகேஎன் கோ, எம்ஏஎம் டயர்ஸ், ஏபிசி லைட்டிங், விஹெச் பவர் டூல்ஸ், எஸ்எல்இ சவுண்ட் சர்வீஸ், பாய் ஆடியோ, அம்மன் அடையார் அம்மன் ஜெராக்ஸ்
ஆராத்யா ஈவென்ட்ஸ், பாலாஜி செல்வம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிராக்கர்ஸ், மோகன் பிரதர்ஸ், ஏஎஸ் டெக்கரேட்டர்ஸ் மற்றும் ராஜ்குமார் 174 பாமக அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அற்புதமான அடி. 2G. நன்றி நடுவர்களே. அந்த ஓரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஏஞ்சுக்கு சொல்லிடு முரளி. இப்போட்டியை பிரம்மாண்டமாக நடத்த பேர் உதவியாக இருந்த 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்களுக்கும், சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் என்னுயிர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், வட்டக்கழக செயலாளர் பி ராஜு அவர்களுக்கும், அண்ணன் சி சுரேஷ் அவர்களுக்கும், ரவிகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திருவான்மியூர் லயன் MA ஜானி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அற்புதமான பந்து வீச்சு. ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன் போட்டாங்க. 2 ஓவர் சேர்த்து 6 ரன் போட்டிருக்காங்க. அற்புதமான போலிங், சிறப்பான போலிங். 3 விக்கெட் இழப்பிற்கு 16 ரன்கள். இப்போட்டி இது போன்று சிறப்பாக நடத்திட பேர் உதவியாக இருந்த அண்ணன் திரு வடிவேலன், ரமேஷ், அண்ணன் கோபு, அண்ணன் கணேசன், சி கண்ணன், MA மூர்த்தி, சி முருகன் மற்றும் ஷாம் குமார் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் டி ஆறுமுகம், அண்ணன் வீரமணி, பழனி மற்றும் MS வீரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டிக்கு வெற்றி கோப்பை ஸ்பான்சர் செய்த பாமக திரு வி பிரகாஷ் அவர்களுக்கும், ரன்னர்ஸ் டிராஃபி ஸ்பான்சர் செய்த அருமை அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அற்புதமான அடி. கிளியர் ஹிட் 6. கிளீன் ஹிட். அற்புதமான அடி 6. வைட். நன்றி நடுவர் அவர்களே. சிறப்பான பந்து வீச்சு. இதுவரை நடந்த போட்டியில இப்படி ஒரு கீப்பர் பார்த்ததில்லை. அற்புதமா கீப்பிங் பண்றாரு. இந்த டீம்னாப்பா இப்படி ஃபீல்டிங் நிற்க வச்சு போடுறீங்க. சிறப்பான பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரில் மட்டும்தான் டபுள் டிஜிட் 10 ரன். மிச்சம் 2 ஓவர்லேயும் 3 ரன். இந்த ஓவரில் இது வரைக்கும் 6 ரன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. 7 ரன்னா, சாரி 7 ரன் தான் போட்டிருக்காங்க. தூக்கி அடிக்க முயன்றார். கேட்ச் ஆஃப் 4. அற்புதமான ஃபீல்டிங், சிறப்பான ஃபீல்டிங். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை தம்பி என் பராக் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூக்கி அடித்தார். 2 ரன்கள். நன்றி நடுவர் அவர்களே. நேற்றைய தினம் அவருக்கு சான்ஸ் கிடையில. அவர் மட்டும் சான்ஸ் கழிச்சு பேட்டை எடுத்திருந்தாருன்னா அவர் இந்த மைதானத்தில் அடிக்காத ஆரே இல்லை. பால் தரோம், வெயிட் பண்ணுங்க. பால் வேணுமா? நீ நான் போட மாட்டேன்னு சொன்னா நாங்களாச்சும் போட்டிருப்போம்டா. செக் செக்.
லாஸ்ட் பாலா காட்டு சவுண்ட் கேட்கலாம். சிறப்பு 2-6 2 ரன்கள். நல்ல ஷாட். 2G. ஓவர் 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. கொஞ்ச நேரம் வெயிலுக்காக கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு விளையாடுங்க. இன்னும் மீதம் உள்ள 24 பந்துகளில் 57 ரன்கள் அடித்தால் வெற்றி என்று வழக்கறிஞர் தம்பி திரு வசந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கிலீஷ்லயும் சொல்றாரு. ரெக்வயர்ட் ரன் ரேட் 14.25. ஆஹா, ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரிலாம் எதனா பார்க்க முடியும். அடுத்த ஓவர் போட்டா ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்து 14.75. நல்லா இருக்கு இதெல்லாம் கேட்க. இந்த நம்ம ஒரு லோக்கல் கிரிக்கெட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப புதுமையாக இருக்கிறது. ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்து 14.25. சொன்னது யாரு தெரியல? ஹைகோர்ட் வசந்த். தண்ணியா? தண்ணியா திரும்பி கொடுங்கடா டேய். தண்ணி வேணுமா? இருக்குதா? போ போ போ. போ, அது எடுத்துன்னு போடா. அப்படியே எடுத்துன்னு போடா. வேணாம் மண்ணெல்லாம் போ. சரி பொறுமையா போ. அந்த ஐஸ் ஓடாத, மண்ணு அள்ளி போட்டுற போற. நீ செருப்பு அவுத்து ஓடிடலாம். செருப்பு அவுத்து விடுறா. செருப்பு அவுத்து விடு. போ. தண்ணி குடிங்க, இல்ல உள்ளே இறங்கி கூட குடிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு. கையை வேற உள்ள போட்டு எடுத்துன்னு வராம இல்லையாம. நடுவர்களே, உங்களுக்காக தான் தண்ணி எடுத்துட்டு. ஏன் வேணா சொல்றீங்க? ஒரு மாதிரி ஆச்சுடா. அது குடிக்கிறது எத்தனை போன மாதிரி இல்ல. முரளி, உங்களுக்கு தண்ணி வேணுமா? நல்லா டைம் ஆயிடுச்சு. கேசிசி கொஞ்சம் சீக்கிரமா செட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். இப்போ 14.25. உங்களுக்கு யாருன்னா ட்ரோன் ரொம்ப எளிய விலையில, அதாவது மலிவு விலையில உங்களுக்கு ட்ரோன் சர்வீஸ் வேணும்னா தம்பி அப்சல் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களோட கல்யாணத்துக்கு எதுக்கு வேணாலும், எனி ஃபங்க்ஷன்ஸ் தே வில் டூ தேர் ஓன் பெஸ்ட் மணி. ட்ரோன் 500 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னா கூட ஒரு ரெக்கையை எத்தனை வச்சு போட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க. உங்க போனை கட்டி காத்தாடியிலலாம் விட்டு கூட பண்ணுவானுங்க. அந்த மாதிரி. பால் வேணுமா? பால் வரலையா? பசங்களே வரல, அவனுக்கு யாரும் எடுக்க மாட்டானுங்க. எதிர்க்க போன பால் வரலையாண்டா? வேலு ஆடியோ. பந்து வீச்சாளரின் பெயர் வரதன். அற்புதமான பந்து வீச்சு. என்ன போலிங் பாய். ஒரு மீண்டும் அற்புதமான பந்து வீச்சு. மீண்டும் தனது அணிக்காக ஒரு சிறப்பான பந்து வீச்சினை வீசிக்கொண்டிருக்கிறார் வரதன்.
சிறப்பான அடி. எங்க 2 நாளாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி பரணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பால் வந்துச்சா? ஸ்பேர் பால் இல்ல. நன்றி பிரவீன். கரண்ட் ரன் ரேட்லாம் சொல்லுவாங்க. டாட் ட்ரோன் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, கீழே வாங்க, கீழே கீழே இப்படி கை கிட்ட இப்படி இப்படி இப்படி. ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா, இந்த பக்கம். வா 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 வா, கமான் கமான் கம், வா கிட்ட வா, நீ ஒரு ஆம்பளை அந்த வா 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 வா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வைடு. நன்றி நடுவர்களே. உங்களுக்கு யாருன்னா மலிவான விலையில், அதாவது ட்ரோன் சர்வீஸ் எங்கன்னா போனீங்கன்னா 20,000 30,000 அப்பெல்லாம் பேசுவாங்க. இங்கே பாருங்க, கூப்பிட்டா வரும் அப்போல. வா வா. கம்மியாக பண்ணுவியா? ஆமாம், பண்ண மாட்டியா? சிறப்பான அடி. 1 ரன். ஏன்பா பால் எடுத்துட்டாங்களா? கம்மி விலையில் இரு இரு இரு, இப்படி போனாதான். ஆமாம், கம்மி விலையில பண்ணுவியா? பண்ண மாட்டான். இந்த ட்ரோன் கிட்ட யாரும் போகாதீங்க. லாஸ்ட் பால். மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. மேலையா? வைடு. சூப்பர் அம்பேர். இவனுங்க வந்து ட்ரோனா யூஸ் பண்ண மாட்டான, ஃபேனா யூஸ் பண்ணிக்கிறானுங்க தலைக்கு மேல. ஓஜி. நன்றி நடுவர்களே. ஓவரா? ஓவர். நன்றி நன்றி நன்றி. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 36. 5 சாரி, 5 ஓவரா? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. என்ன தல? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. வினோத் தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 6வது ஓவரை வீச முன் வந்துள்ளார்.
அவங்களோட அவங்களோட அ- ரெண்டு மைக் இருக்கு சொல்லு. டேய் வாடா டேய் வாடா டேய். அவ்வளவுதான் தல. என்ன பந்து வீச்சு. அவுட்டா? அவுட். நன்றி நன்றி நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் வர்ணனையை தொடங்க என் அண்ணன் திரு கரையாங்கொட்டை ஜானி வர இருக்கிறார். பிளாக் ஸ்னேக், கோப்ரா கேச்சர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜானி. சீச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட டோர்னமெண்ட்ல பின்னாடி 3 ஃபீல்டர். ஆனா நீ எத்தனை பேரை வேணா நிக்க வை, நான் இப்படி அடிப்பேன் அப்படின்னு ஒரு 6. சிறப்பான அடி. மீண்டும் அடி. கேட்சா? கேட்ச். என்ன கான்பிடென்ட்டுங்க இந்த டீமுக்கு, சான்ஸே இல்லை. அவங்க ஒரு ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இப்படி ஒரு போலிங் போட்டு இப்படி ஒரு விக்கெட் எடுத்து, இதெல்லாம் எங்க அண்ணன் கார்த்தி இருந்தப்ப நடந்துச்சு. இப்பெல்லாம் நன்றி நன்றி பாலாஜி நன்றி. இங்கதான் இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி பேசினா ஆல்ரெடி நான் மைக் வச்சிட்டு இருக்கேன் கையிலேயே. சாரி சாரி. ஒன்ஸ் அப்பான் டைம் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஒன்ஸ் அப்பான் டைம் கார்த்திக் என்கிற என்னோட அண்ணன் வந்து இந்த மைதானத்தில் அவரோட ஒரு கஷ்டகாலம் ஒரு நாள், அந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்பேற்பட்ட போலர்னு பழைய ரெக்கார்ட் புக்ஸ் பார்த்தா தெரியும். நம்ம செய்யாத சாதனைகள் இல்லைங்க, இருந்தாலும் அந்த ஒரு நாள் ஒரு ரன் குட்டு போட்டு தான் அவர் தான் 6 6 குட்டு போட்டு மணிக்கணும் 6 6 இல்ல 5 சாரி சார் சாரி. எவ்வளோடினா 3 ஓவருக்கு 18 பாலுக்கு 18 இல்ல ஓவர் முடியலையா? சிறப்பான அடி. 6 2 ரன்கள். கீப்பர் ஃபர்ஸ்ட் சிலிப்பு, 2வது சிலிப்பு, 3 சிலிப்பு, 3 ஸ்லிப். மீண்டும் அடி. கேட்சா? கேட்ச். பாய்ந்தால் ஸ்பைடர்மேன் மாதிரி பிடிக்கிறா போல, எல்லா பாலையும் பிடிக்கிறா போல. நாங்க கொளுத்துறதுக்கு பால் கீழே போட்டா அதையும் பிடிக்கிறா போல. அற்புதமான ஃபீல்டிங். கேசிசி வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த அணி வந்து ஒரு மீடியமான டார்கெட்டை செட் பண்ணிட்டு 25 ரன்னுக்கு டார்கெட் செட் பண்ண மாதிரி போலிங் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ டஃபா போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர், வெரி குட். அடுத்த அந்த பக்கம் ஊருக்குப்பும் கிச்சா அவர்கள் தற்போது வீட்டில் நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கங்கம் ஸ்டைல். மட்டை வீச்சாளரின் பெயர் விஜயராஜ். மீண்டும் ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 45. 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 45.
இன்னும் 2 ஓவர்களில் 40 ரன்கள் அடிக்கணும். நீங்க வாயை மூடிட்டு இருந்தால் போதும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இன்னும் 40 12 பாலுக்கு 40 அடிக்கணும். ஸ்ட்ரைக் என்னதுல கரண்ட் ரன் ரேட்டா ரெக்வயர்ட் ரன் ரேட் 20. எனக்கும் கிரிக்கெட் இப்பொழுது முரளி அம்பையர் தொழிலை விட்டுவிட்டு பிச் கிளீனிங். முரளியின் ஸ்பெஷாலிட்டி அதுதான். எந்த தொழில் கொடுத்தாலும் நன்றபடியாக செய்வார். லெக் அம்பராக இருந்தாலும் நல்லபடியாக பணிபுரிவார். இப்போ சிறப்பான அடி. நன்றி நடுவர் அவர்களே. தயவு செய்து 2 அம்பையர்களுக்கும் இந்த போட்டியுடன் உணவு வாங்கி கொடுத்து பூஸ்ட் ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேரமாக சிக்னல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகினே இருக்கு. சிறப்பான பந்து வீச்சு, வைடு. நன்றி 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 பா. கீப்பர் வந்து அவரே ஒத்துக்கிறார், வைடு தான் விட்டுருங்க அப்படின்ட்டு. எங்க அம்பையர் 2 பேருமே வந்து ஐபிஎல்லுக்கு முன்னாடி இது வரைக்கும் செலக்ட் ஆனாங்க. இங்கிலீஷ் தெரியாத காரணத்தினால 2 பேரும் வந்துட்டாங்க. இல்லைனா ஐபிஎல்ல பண்ணியிருக்க வேண்டிய அம்பையர். சிறப்பான அடி, ஆனால் 1 ரன். இதை சிறப்பான அடின்னு சொல்றதுக்கு பதிலாக சிறப்பான பந்து வச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 6 கொடுக்காம இந்த டைம்ல போடுறதே ஒரு பெரிய விஷயம். போட்டியை காண வருகை தந்திருக்கும் அன்பு தம்பி திரு அரவிந்த் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். சிறப்பான அடி. யூஜா 6 2. நன்றி நடுவர் அவர்களே. விறுவிறுப்பான போட்டி. இன்னும் மீதமுள்ள 9 பந்துகளில் 35 ரன்கள் அடிக்க வேண்டும். சிறப்பான அடி. இதுதான் அடி. இது 6 தானே? 6 அடித்தவுடன் தெரிந்து விட்டது. படித்தவுடன் கிழித்து விடும் மாதிரி அடித்தவுடன் தெரிந்து விட்டது 6. அற்புதமான அடி. மீதமுள்ள 8 பந்துகளில் 29 ரன்கள் அடித்தால் வெற்றி. விட்டு போயிட்டு மீண்டும் அடி. 6. ஐயோ, போலிங் டீமுக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. சகோதரர்களோட சில அணிகளுக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியா? சின்ன பாதிப்பு தானா, ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல. ஓவரா 7 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 62. இன்னும் மீதமுள்ள 6 பந்துகளில் அடிக்க வேண்டிய எண்ணிக்கை 23 ரன்கள். அதாவது 4 6. கரெக்டா? 4 6 காணும். போட்டியை காண வருகை தந்திருக்கும் எனது கோச் T180 டிரான்ஸ்ஃபார்மர் ஜிம் உரிமையாளர் அருமை சகோதரர் அண்ணன் திரு சபரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சுற்று வட்டாரத்தில் மலிவான விலைக்கு ஒரு வருடத்திற்கான ஜிம்மு எங்கன்னா போனோம்னா கொட்டிவாக்கத்தை ஆர்டிஓ ஆப்போசிட்ல போங்க. T180 ஜிம் உரிமையாளர் அண்ணன் திரு சபரி அவர்களோட ஜிம்முக்கு போங்க. சிறப்பான அடி. ஆனா இது கேட்ச்.
நேற்றுலேருந்து எதிர் திசையில் சிக்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. திடீர்னு இது அமெரிக்கா பிச் மாதிரி தான் ஆயிடுச்சு, ஒன்றுமே புரியல. போன டோர்னமெண்ட்லாம் 170 சிக்ஸ் அடிச்சிருப்பானுங்க வந்து எல்லா டீம்லும் இருக்கிறவங்களும். இந்த டோர்னமெண்ட்டில் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ணா ஜெஸினா, அண்ணா ஜெஸி தலை உதயா. இன்னும் மீதமுள்ள 5 பந்துகளில் 23 ரன்கள் அடித்தால் வெற்றி. இந்த மாதிரி ஒரு மேட்ச், இப்படி ஒரு டஃப்பான ஒரு போலிங், கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் ஆடுற தமிம் 11s 2 டீமுக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். காலையிலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்காத மைக்கம் வருதுன்னு சொன்னா கூட மைக்கை கொடுத்து பேசுன்றானுங்க. லேட் கவர். மீதமுள்ள 5 பந்துகளில் சிறப்பான அடி இல்லை. அணிக்கு தேவையானது எல்லாம் பவுண்டரி தான். இப்போ 4 பால்ல 4 சிக்ஸர் அடிக்கணுமா? 4 பாலுக்கு 22. 4 பாலுக்கு 22 அடிச்சா எல்லாம் பவுண்டரி அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சிறப்பான அடி. எப்பா இவர் என்னப்பா, இவர் நினைச்சா மேட்சை மாத்தலாம். ஃபர்ஸ்ட் பிரஷர் ஆன் த பேட்ஸ்மேன், இப்ப பிரஷர் ஆன் த போலர். சிறப்பான பந்து வீச்சு, மன்னிக்கணும் மட்டை வீச்சு. எங்க இன்னும் 3 பந்துகளில் 16 ரன்கள் அடித்தால் வெற்றி. போட்டியைக்கான வருகை தந்து கொண்டிருக்கும் கோயில் திருவிழா காட்டேரி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆமா, நாங்க விழா தாங்க நடத்துறோம், கொடிலாம் கட்டிக்கிறோம். மணி 12 மணி மேட்ச் டைம் ஆயிடுச்சு அவருக்கு, பாவம். 3 பந்துகளில் 16 ரன்கள். ஐயோ, கேட்சா கேட்சா. அங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா அதான். கீப்பர் போயிட்டு நல்லா ப்ளே பண்ணீங்கன்னு கை கொடுத்துட்டு பார்த்தீங்களா, அதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். கிரிக்கெட் எல்லாரையும் ஒன்றா சேர்க்குங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கும். நம்மளுக்கு எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்க்கும். அதுக்கான ஒரு சின்ன உதாரணம், கீப்பர் அவுட் ஆன உடனே, பேட்ஸ்மேன் அவுட் ஆனோடனே கீப்பர் போயிட்டு வெல் பிளேடுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம். பேட்ஸ்மேன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கீப்பர் போயிட்டு அவரை விஷ் பண்ணுது. 2 பந்துகளில் 16 ரன்கள். எப்ப அந்த ட்ரீம் 11 இவங்க ஃபயர் 11 கேப்டன் பிரான்சிசி கேப்டன் சிறப்பான கிளீன் 6, டவுட்டே வேணாம். இன்னும் 1 பந்துகளில் 10 ரன்கள். 1 பால் 10. கரெக்ட் தான்டா, 1 பால் 10 தான். அந்த ட்ரீம் 11 ஃபயர் 11 கேப்டன் வாங்க, கொஞ்சம் பிரான்சிசி கேப்டன் வாங்க. வெற்றி பெற்றது கேசிசி. சிறப்பாக பந்து வீசிய கேசிசி அணிக்கு எங்களுடைய மாபெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிச்சா டான்ஸ் எங்க? பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேசிசி அப்பு எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மாட்டுக்கறி மாட்டுக்கறி எந்த ஒயின் ஷாப் இருந்தாலும் வர வேண்டும் கிரவுண்டுக்கு. பெஸ்ட்